கோலிவுட் சம்பவ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நம்மளுடைய நடிப்பு அரக்கன் அசுரன் தனுஷை பத்தி தான் எனக்கு தெரிந்த சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதாவது முதல்ல நடிகர் தனுஷ் சினிமாவுக்கு வந்துட்டு அறிமுகம் ஆகும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம்ல தனுஷ் நடிச்ச முதல் படமே என்னது? துள்ளுவதோ இளமை. இந்த படம் அவங்க அப்பா கஸ்தூரிராஜா அவங்களுடைய டைரக்ஷன்ல அவங்க அண்ணன் செல்வராகவன் அவங்களுடைய ஸ்கிரீன் பிளேல இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விழா கண்ட படம். கிட்டத்தட்ட சினிமாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு படம் வெள்ளி விழா அப்படின்னு எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்கன்னா, ஒரு தியேட்டர்ல 170 நாள் அந்த படம் ஓடினாலே வெள்ளி விழா அப்படின்ட்டு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் துள்ளுவதோ இளமைன்ற படம் வந்து 176 நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட படம் தனுஷுக்கு முதல் படமே. அதனை தொடர்ந்து அடுத்து இரண்டாவது படம் காதல் கொண்டேன். செல்வராகன் அவங்களுடைய டைரக்ஷன்ல காதல் கொண்டேன்ற படம் இரண்டாவது படம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அவர் முதலா இயக்குனரா அறிமுகமாகிறாரு செல்வராகவன். இந்த படம் 186வது நாள் தொடர்ந்து வெள்ளி விழா கண்ட படம்னு சொல்ல ரெண்டாவது படமே வெள்ளி விழா படம். சரி, மூன்றாவது படம் நடிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருடைய பார்வையும் வந்துட்டு தனுஷ் மேல விழ ஆரம்பிக்குது. ஓகே.